வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனில் உருவான காட்டுத்தீ ரஷ்ய எல்லையை நோக்கி வேகமாக பரவுகிறது. ஈரான் தலைவர்கள் பைத்தியக்காரர்கள். ஹார்முஸ் தாக்குதலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் காட்டம். எரிபொருள் கூடுதல் கட்டணம் விமான நிறுவனங்களின் நடவடிக்கையால் நுகர்வோருக்கு பாதிப்பு என பிரிட்டன் ஆய்வு தகவல். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம், கிரைமியாவில் அதிகரிக்கும் சீன நிறுவனங்களின் முதலீடுகள். ஹண்டா வைரஸ் அச்சுறுத்தல், ஐரோப்பாவை நெருங்கும் சொகுசு கப்பலில் பயணிகள் அச்சம். பிரெக்சிட் முடிந்து 10 ஆண்டுகள், மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய பிரிட்டனுக்கு அழைப்பு. 20 கட்ட பொருளாதார தடைகள், ரஷ்ய பொருளாதாரத்தில் இறுதியாக விரிசல்கள் தென்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தகவல். நோர்வே ரஷ்யா மீன்பிடி ஒப்பந்தம், ஐரோப்பிய நாடுகளிடையே கிளம்பியுள்ள கடும் அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனில் உருவான காட்டுத்தீ ரஷ்ய எல்லையை நோக்கி வேகமாக பரவுகிறது. உக்ரைனின் செர்னிகிவ் பகுதியில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலால் ஏற்பட்ட காட்டுத்தீ தற்போது பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தீயின் தீவிரம் இருமடங்காகி சுமார் 4300 ஹெக்டேயர் பரப்பளவிலான வனப்பகுதியை சாம்பலாக்கியுள்ளது. காற்றின் திசை காரணமாக இந்த தீ தற்போது உக்ரைன் எல்லையை தாண்டி ரஷ்யாவை நோக்கி வேகமாக பரவி வருகிறது. ரஷ்ய ட்ரோன்களின் தாக்குதல் அச்சுறுத்தல் மற்றும் கண்ணி வெடிகள் காரணமாக தீயணைப்பு வீரர்களால் தீயை அணைக்க முடியாத சூழல் நிலவுகிறது. தீயணைப்பு வாகனங்களை இலக்கு வைத்து ரஷ்யா தாக்குதலை நடத்துவதால் மீட்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தீ குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்க உக்ரைன் வனத்துறையினர் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு தடுப்புகளை உருவாக்கி வருகின்றனர். ஈரான் தலைவர்கள் பைத்தியக்காரர்கள். ஹார்முஸ் தாக்குதலை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் காட்டம். ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தொடர்ந்து ஈரான் தலைவர்களை பைத்தியக்காரர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க கடற்படை வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அமெரிக்க கப்பல்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலடியாக தாக்குதலுக்கு காரணமான ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் ஒரு சாதாரண நாடு அல்ல என்றும் அவர்களுக்கு அணுவாயுதங்கள் கிடைத்தால் அவர்கள் அதை நிச்சயம் பயன்படுத்துவார்கள் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடனடியாக அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் ஈரான் எதிர்காலத்தில் இதைவிட மிக கடுமையான ராணுவ தாக்குதல்களை சந்திக்க நேரிடும் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். எரிபொருள் கூடுதல் கட்டணம் விமான நிறுவனங்களின் நடவடிக்கையால் நுகர்வோருக்கு பாதிப்பு என பிரிட்டன் ஆய்வு தகவல். அதிகரித்து வரும் எரிபொருள் செலவுகளை சமாளிக்க விமான நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் நுகர்வோரிடம் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை வசூலிப்பதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. பிரிட்டனில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் போக்குவரத்து மற்றும் விநியோக நிறுவனங்கள் தங்களின் லாபத்தை பாதுகாக்க இந்த கூடுதல் கட்டண முறையை பயன்படுத்துவது தெரியவந்துள்ளது. எரிபொருள் விலையில் ஏற்படும் மாற்றங்களை நேரடியாக வாடிக்கையாளர்கள் மீது சுமத்துவது ஏற்கனவே உள்ள பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக விமான பயண கட்டணங்கள் மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து செலவுகள் இதனால் கணிசமாக உயர்ந்துள்ளன. சில நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இக்கட்டணங்களை வசூலிப்பதாகவும் இது சந்தையில் நியாயமற்ற போட்டியை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உலகளாவிய எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்கள் தொடரும் பட்சத்தில் இந்த கூடுதல் கட்டண முறை மற்ற துறைகளுக்கும் பரவும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம், கிரைமியாவில் அதிகரிக்கும் சீன நிறுவனங்களின் முதலீடுகள். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் கிரைமியா மற்றும் பிற பகுதிகளில் சீனாவின் வர்த்தக மற்றும் பொருளாதார ஆதிக்கம் அதிகரித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது தடைகளை விதித்துள்ள நிலையில் சீன நிறுவனங்கள் இப்பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் விவசாய திட்டங்களில் ரகசியமாக முதலீடு செய்து வருகின்றன. கிரைமியாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த ரஷ்யாவுக்கு சீனா தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீன தூதுக்குழுக்கள் மற்றும் வணிக அமைப்புகள் அடிக்கடி ஆக்கிரமிப்பு பகுதிகளுக்கு சென்று ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் இத்தகைய சீன நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக உக்ரைன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
ஹண்டா வைரஸ் அச்சுறுத்தல், ஐரோப்பாவின் நெருங்கும் சொகுசு கப்பலில் பயணிகள் அச்சம். ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட சில்வர் நோவா என்ற சொகுசு கப்பல் ஐரோப்பாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நிலையில் அங்குள்ள பயணிகள் தங்களின் மோசமான அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். கப்பலில் உள்ள எலிகள் மூலமாக இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் என கருதப்படுவதால் பயணிகள் அனைவரும் தங்களின் அறைகளிலேயே முடங்கி கிடக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கப்பலில் உள்ள எலிகள் மூலமாக இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் என கருதப்படுவதால் பயணிகள் அனைவரும் தங்களின் அறைகளிலேயே முடங்கி இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கப்பலில் போதிய மருத்துவ வசதிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லை, சரியான தகவல்கள் வழங்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே பல பயணிகள் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கப்பலில் ஒருவித பீதியும் பதற்றமும் நிலவி வருகிறது. ஐரோப்பிய துறைமுக அதிகாரிகள் இந்த கப்பலை அனுமதிப்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதோடு கடுமையான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். சுற்றுலாவுக்காக சென்ற பயணிகளுக்கு இந்த நோய் பரவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் சர்வதேச கப்பல் பயண பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பிரெக்சிட் முடிந்து 10 ஆண்டுகள், மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இணைய பிரிட்டனுக்கு அழைப்பு. பிரெக்சிட் வாக்கெடுப்பு முடிந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரிட்டனை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையுமாறு ஐரோப்பிய தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு பிரிட்டனின் பொருளாதார மற்றும் வர்த்தகத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகளே இந்த விவாதத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பிரிட்டனின் தற்போதைய இளம் தலைமுறையினர் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்த விரும்புவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் இணைவதன் மூலம் சுங்க வரியில்லா வர்த்தகம் மற்றும் குடிமக்களுக்கான தடையற்ற பயண வசதிகள் மீண்டும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் மீண்டும் இணைவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்கும் கடுமையான நிபந்தனைகளை பிரிட்டன் அரசு ஏற்குமா என்பதில் அரசியல் ரீதியாக பெரும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. 2ஆம் கட்ட பொருளாதார தடைகள், ரஷ்ய பொருளாதாரத்தில் இறுதியாக விரிசல்கள் தென்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் தகவல். உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த 20 கட்ட பொருளாதார தடைகள் தற்போது அந்நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. ரஷ்யாவின் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதோடு அந்நாடு மத்திய வங்கி வட்டி விகிதங்களை வரலாறு காணாத அளவில் உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மேற்கத்தைய நாடுகளின் தொழில்நுட்பங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கிடைக்காததால் ரஷ்யாவின் உற்பத்தி துறை மற்றும் விமான போக்குவரத்து துறைகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. எரிசக்தி ஏற்றுமதி மூலம் கிடைக்கும் வருவாய் குறைந்திருப்பதும் போர் செலவுகள் அதிகரித்திருப்பதும் ரஷ்யாவின் நிதி நிலைமையை சீர்குலைத்துள்ளதாக ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நோர்வே ரஷ்யா மீன்பிடி ஒப்பந்தம், ஐரோப்பிய நாடுகளிடையே கிளம்பியுள்ள கடும் அதிருப்தி. உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது உலக நாடுகள் பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் ரஷ்யாவுடன் நோர்வே புதிய மீன்பிடி ஒப்பந்தம் செய்திருப்பது ஐரோப்பாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கடல் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இரு நாடுகளும் இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவின் பொருளாதாரத்துக்கு மறைமுகமாக உதவுவதோடு உக்ரைனுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகளின் ஒற்றுமையை சிதைப்பதாக பல நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன.